Welcome to Future Vision Study Center, Salem. UGTRB Zoology, First Unit Invertebrateால, Phylum Coelenterataல, Type Study Obelia பார்த்தோம். இப்போ Type Study Aurelia பார்க்கலாம். Coelenterata, Type Study Aurelia. Phylum Coelenterata, Class Scyphosoma, Order Cimostomiae. Aurelia is commonly called jellyfish. Aurelia-வை நம்ம பொதுவா jellyfishனு சொல்றோம். It is included in the class Scyphosoma of phylum Coelenterata. அதாவது Scyphosoma classல include ஆகுது. பாருங்க, இதுதான் Aurelia-வோட ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த Aurelia அப்படிங்கிறது அதனோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் Aurelia aurita. It is common jellyfish அப்படின்னு சொல்றோம். It is marine animal. It floats on the surface of water. It is cosmopolitan in distribution. Cosmopolitan அப்படின்னா வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அதிக அளவில் பரவி காணப்படக்கூடிய ஒரு அனிமல். இது எங்கே ஃப்ளோட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டரோட சர்ஃபேஸில். நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் ஏ மெடுசாய்டு ஃபார்ம். மெடுசாய்டு அப்படின்னா நமக்கு தெரியும், இது பாலிப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை மெடுசாய்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது மெடுசாய்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அம்ப்ரெல்லா ஷேப்டு. இட் ஹாஸ் 2 சர்ஃபேசஸ். இதில் 2 சர்ஃபேஸ் இருக்கும். நேம்லி லோயர் கான்கேவ் சப் அம்ப்ரெல்லர் சர்ஃபேஸ். அதாவது கான்கேவ் குளிர்ந்த பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப் அம்ப்ரெல்லர் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம், ஆர் ஓரல் சர்ஃபேஸ். அண்ட் அண்ட் அப்பர் கான்வெக்ஸ் எக்ஸ் அம்ப்ரெல்லர் சர்ஃபேஸ் ஆர் அர்போரியல் சர்ஃபேஸ். அதாவது கான்கேவை சப் அம்ப்ரெல்லர் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம், ஆர் ஓரல் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டு கான்வெக்ஸை எக்ஸ் அம்ப்ரெல்லர் சர்ஃபேஸ் ஆர் அர்போரியல் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் க்ரோஸ் டு எ டயாமீட்டர் ஆஃப் 4 inches. அதாவது 4 inches வளரக்கூடியது. இன் த சென்டர் ஆஃப் சப் அம்ப்ரெல்லர் சர்ஃபேஸ் there is a short handle like structure called manubrium. அதாவது இந்த சப் அம்ப்ரெல்லர் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹேண்டில் லைக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா manubriumனு சொல்கிறோம். தி ஃப்ரீ end of the manubrium has a mouth which is square shaped. அதாவது அந்த manubrium அப்படின்னாவே ஹேண்டில் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம். அதில் ஸ்கொயர் ஷேப்டில் அதனோட எண்டில் மவுத் ரீஜியன் ப்ரெசண்ட் ஆயிருக்கும். ஈச் கார்னர் ஆஃப் த மவுத் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன்டு எ லாங் ப்ராசஸ் கால்டு ஓரல் ஆர்ம். அதாவது மவுத்தில் இருக்கக்கூடிய லாங் ப்ராசஸ்க்கு பேர் தான் ஓரல் ஆர்ம். ஸோ தெர் ஆர் 4 ஓரல் ஆர்ம் அரைசிங் ஃப்ரம் த மேனுபிரியம். எத்தனை ஓரல் ஆர்ம் இருக்குது அப்படின்னா 4 ஓரல் ஆர்ம் இருக்குது. ஈச் ஓரல் ஆர்ம் ஹாஸ் எ க்ரூவ் ஃப்ரம் த அப்பெக்ஸ் டு த பேஸ் லீடிங் இன் டு த மவுத். அதாவது அந்த ஒவ்வொரு ஓரல் ஆர்ம்லேயும் பார்த்தோம்னா ஒரு க்ரூவ் பள்ளம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இது அப்பெக்ஸ்லேருந்து பேஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்கும். அதுதான் மவுத்தாக கண்டினியூ ஆகும். அரிலியா அப்படிங்கிறது ரேடியலி சிம்மெட்ரிக்கல், அதாவது ஆரச்சமச்சீருடையது. தி லைன்ஸ் ரெப்ரசன்டட் பை 4 ஓரல் ஆர்ம்ஸ் ஆர் கால்ட் பெர்ரேடியஸ். அதாவது இப்போ பெர்ரேடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா, இந்த சர்க்கிளில் 4 ஆர்ம்ஸ் டிவைட் ஆகிறது தான் பெர்ரேடி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பிட்வீன் த 2 பெர்ரேடி லைஸ் த இன்டர் ரேடியஸ். அதாவது பெர்ரேடிக்கு நடுவில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர் ரேடியஸ். அப்போ இது இன்டர் ரேடியஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பிட்வீன் ஈச் பெர்ரேடியஸ் அண்ட் இன்டர் ரேடியஸ் லைஸ் த ஆட் ரேடியஸ். அதாவது இப்போ இன்டர் ரேடியஸ்க்கும் பெர்ரேடியஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆட் ரேடியஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே. சரிங்களா? இதெல்லாம் ஆட் ரேடியஸ். அப்போது இந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷனில் உங்களுக்கு பெர்ரேடியஸ், இன்டர் ரேடியஸ், ஆட் ரேடியஸ் அப்படிங்கிறத நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, அரிலியா மெடுசாய்டு ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம். அந்த மெடுசாய்டில் அம்ப்ரெல்லா ஷேப்பில் இருக்கும். அந்த அம்ப்ரெல்லாவோட மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 8 நோட்சஸ் அப்படின்னா பள்ளம் மாதிரியான அமைப்பு. அந்த பள்ளம் மாதிரியான அமைப்பு எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்கும் அப்படிங்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு அரலியாவோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம என்னென்ன டாபிக் நம்ம தியரியில் பார்த்துருக்கோமோ அதை மட்டும் இந்த பிக்சரில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு அம்ப்ரெல்லா ஷேப்டு மிடுசைடு ஃபார்ம் தான் அரலியா அப்படின்னு நம்ம படித்தோம். இதில் கான்கேவ் ஏரியா வந்து என்ன சொன்னோம், சப் அம்ப்ரெல்லர் சர்ஃபேஸ்ன்னு சொன்னோம். கான்கேவ் அப்படின்னா இந்த மாதிரி கேவ் லைக் ஸ்ட்ரக்சர். அடுத்தது கான்வெக்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னோம், எக்ஸ் அம்ப்ரெல்லர் சர்ஃபேஸ்ன்னு சொன்னோம். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டும் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பேசிஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்டோடர்ம் அப்படின்னா நமக்கு தெரியும் அவுட்டர் லேயர். அடுத்து எண்டோடம் அப்படின்னா நமக்கு தெரியும் இன்னர் லேயர் மார்க் பண்ணியிருக்காங்க. மீசோக்ளியா அப்படின்னா பிட்வீன் த எக்டோடம் அண்ட் எண்டோடம் ஜெலட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம மீசோக்ளியான்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மவுத் அப்படிங்கிறது மார்ஜின்லேருந்து ஒரு க்ரூவ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், அதுதான் மவுத்துன்னு நம்ம படித்தோம் இது வரைக்கும். அப்போ இதெல்லாம் இந்த பிக்சரில் நம்ம பார்த்துருக்கோம். மீதியெல்லாம் வந்து நம்ம தியரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். Each node is bordered by a paraf-like structure called marginal lappets. அதாவது நோட்ஸ் அப்படின்னா பள்ளம் அப்படின்னு சொன்னோம். அதில் மார்ஜினல் லேப்பட்ஸ் இருக்கும். லேப்பட்ஸ் அப்படின்னா ஃபோல்டு லைக் ஸ்ட்ரக்சர், மடிப்பு மாதிரி ஒரு அமைப்பு காணப்படுன்னு சொல்கிறாங்க. And then each node is provided with sensory organ called tentaculocyst or statocyst. நோட்ஸில் வந்து ஒரு சென்சரி ஆர்கன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், அதுதான் டென்டக்ளோசிஸ்ட் ஆர் ஸ்டாட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். தி மார்ஜின் ஆஃப் த அம்ப்ரெல்லா கண்டெய்னிங் த கால்டு வெலேரியம் ஆர் சூடோவீலம். அதாவது அம்ப்ரெல்லாவோட மார்ஜினில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பள்ளம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும், அதில் ஃபோல்டட் லைக் ஸ்ட்ரக்சர் காணப்படும். அடுத்து ஒவ்வொரு நோட்ஸ்லேயும் டென்டக்ளோசிஸ்ட் ஆர் ஸ்டேட்டோசிஸ்ட்டுங்கிற சென்சரி ஆர்கன் ப்ரெசண்ட்டாக இருக்கும். தென் அம்ப்ரெல்லாவோட மார்ஜினில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ தின் ஃப்ளெக்சிபிள் ஃபோல்டு லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நேரோ ஃபோல்டு, நேரோ தின்னாக இருக்கும், அடுத்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சரிங்களா? ஃப்ளெக்சிபிள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அந்த அம்ப்ரெல்லா லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதை தான் வெலேரியம் ஆர் சூடோவீலம்னு சொல்கிறோம். இதனோட ஃபங்க்ஷன் எதுக்கு, இந்த வெலேரியம் ஆர் சூடோவீலமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோக்கோமோஷனுக்கு. சரிங்களா? இந்த வெலேரியம் எதுக்கு யூஸ் ஆகுது, லோக்கோமோஷன். நோட் பண்ணிக்கோங்க, லோக்கோமோஷன் ஃபங்க்ஷனுக்காக இந்த வெலேரியம் யூஸ் ஆகுது. In each interradius between the arms near the mouth there is a depression subgenital pit. அதாவது சப்ஜெனிட்டல் பிட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இன்டர்ரேடியஸ்க்கு பிட்வீனில் காணப்படுது. இதனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அரலியா மெடுசா. மவுத்து, ராப்பாலியம் இது வந்து சென்ஸ் ஆர்கன், சப் அம்ப்ரெல்லர் ரீஜியன் கான்கேவ் ஸ்ட்ரக்சர், ரேடியல் கேனல், எக்ஸ் அம்ப்ரெல்லா, கேஸ்ட்ரிக் கேவிட்டி, எபிடெர்மிஸ், மீசோக்ளியா. அடுத்தது டென்டக்கிள்ஸ், ஓரல் ஆர்ம்ஸ், சர்க்குலர் கேனல், டெர்மிஸ், கேஸ்ட்ரோடெர்மிஸ். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் கொண்டது தான் அரலியா மெடுசா. Above each subgenital pit inside the umbrella there is a horseshoe-shaped structure called gonad. அதாவது சப்ஜெனிட்டல் பிட்டோட இன்சைடில் அந்த அம்ப்ரெல்லாவில் தான் சப்ஜெனிட்டல் பிட் இருக்கும், அதில் ஹார்ஷூ ஷேப்டில் கொனாடு ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாடி வால் ஆஃப் அரலியா. தி பாடி வால் இஸ் டிப்ளோபிளாஸ்டிக், ஈரடுக்குகளை கொண்ட ஒரு உயிரி. இட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் அன் அவுட்டர் எக்டோடம் and inner endoderm. Between the ectoderm and endoderm there is a gelatinous substance. Gelatinous mass is called mesoglea. இது நமக்கு தெரியும், ectoderm, endoderm, betweenல mesoglea. The mesoglea is very thick. இந்த mesoglea எப்படி இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். And it form the main bulk of the body. It contains elastic fibers and amoeboid cells. மீசோக்ளியாவில் என்னென்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். எலாஸ்டிக் ஃபைபர்ஸும் அமீபாய்டு செல்ஸும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், கேஸ்ட்ரோவாஸ்குலர் சிஸ்டம். இட் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் கேனல் யூஸ்டு ஃபார் போத் நியூட்ரிஷன் அண்ட் சர்க்குலேஷன். கேஸ்ட்ரோனா நியூட்ரிஷன், வாஸ்குலர் அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் நமக்கு தெரியும். ஸோ கேஸ்ட்ரோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷனையும் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மவுத் சிச்சுவேட்டட் அட் த அபக்ஷ ஆஃப் த மேனுப்ரியம். அதாவது இப்போது
மேனபிரியம் அப்படின்னா என்னென்னா அம்ப்ரலா லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதில் மார்ஜினில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹேண்டில் லைக் ப்ரொஜெக்ஷனை தான் மேனபிரியம் அப்படின்னு சொன்னோங்களா. அதனோட அப்பக்ஸில் சிச்சுவேட் ஆகிருக்கிறது தான் மவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. தி மவுத் லீட்ஸ் இன்டு கல்லட் சிச்சுவேட்டட் இன்சைட் த மேனபிரியம். மேனபிரியத்துக்கு உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியது தான் கல்லட். கல்லட் லீட்ஸ் இன்டு ரெக்டாங்குலர் ஸ்டொமக். அப்போது ஃபஸ்ட்டு மேனபிரியத்துக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது மவுத்து கண்டினியூ ஆகிறது கல்லட்டாக கண்டினியூ ஆகும். கல்லட்லேருந்து ரெக்டாங்குலர் ஸ்டொமக். சரிங்களா. மேனபிரியம், மவுத், கல்லட், ரெக்டாங்குலர் ஸ்டொமக். இப்போது இந்த ரெக்டாங்குலர் ஸ்டொமக் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன்ட்டு 4 பவுச்சஸ். இது வந்து 4 பவுச்சஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அதை நம்ம கேஸ்ட்ரிக் பவுச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஆர்டர் கேட்கலாம். மேனபிரியத்தோட அப்பக்ஸில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு? மவுத். சரிங்களா. மவுத்துலேருந்து மவுத் லீட்ஸ் டு கல்லட். Gullet leads to stomach. Stomach என்ன ஷேப்பில் இருக்கும்? ரெக்டாங்குலர் ஸ்டொமக். அடுத்தது ஸ்டொமக்கில் என்ன பவுச் இருக்கும்? கேஸ்ட்ரிக் பவுச். சரிங்களா. இதுதான் வந்து ஆர்டர். The floor of the gastric pouches contains a row of gastric filament containing nematocyst. அதாவது அந்த கேஸ்ட்ரிக் பவுச்சோட ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஃபிலமெண்ட் இருக்கும். அதில் நெமட்டோசிஸ்ட் இருக்கும், கொட்டும் செல்கள் இருக்கும். ஃப்ரம் த கேஸ்ட்ரிக் பவுச்சஸ் அரேஸ் நேரோ கேனல்ஸ் கால்டு ரேடியல் கேனல். கேஸ்ட்ரிக் பவுச்சஸ்லேருந்து வரக்கூடியது தான் ரேடியல் கேனல். நம்ம பார்த்தோம் இந்த பிக்சரில். நம்ம தியரி படிக்க நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிக்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. இப்போது மவுத்து, சப் அம்ப்ரெல்லா, எக்ஸ் அம்ப்ரெல்லா இதெல்லாம் தெரிஞ்சுது. கேஸ்ட்ரிக் கேவிட்டி அப்படிங்கிறது இப்போ நம்ம படித்தோம். கேஸ்ட்ரோவாஸ்குலர் சிஸ்டத்தில் தான் வந்து அம்ப்ரெல்லர் ரீஜியன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது. அடுத்து ரேடியல் கேனல் அப்படிங்கிறது எப்போ படித்தோம்? அதாவது கேஸ்ட்ரிக் பவுச்சஸ்லேருந்து ஸ்டொமக்கில் 4 பவுச்சஸ் இருக்கும். அதுதான் கேஸ்ட்ரிக் பவுச்சஸ். அதிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு நேரோ கேனல் அப்படிங்கிறது தான் நம்ம ரேடியல் கேனல்னு சொல்கிறோம். தி ரேடியல் கேனல்ஸ் ஆர் நேம்டு பெர்ரேடியல் கேனல், இன்டர்ரேடியல் கேனல் அண்ட் ஆட்ரேடியல் கேனல். நமக்கு தெரியும் பெர்ரேடியல்னா என்ன, இன்டர்ரேடியல்னா என்ன, ஆட்ரேடியல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ரேடியல் கேனலை வந்து இருக்கிற இடத்த வச்சு நம்ம பெர்ரேடியல் கேனல், இன்டர்ரேடியல் கேனல் அண்ட் ஆட்ரேடியல் கேனல்ஸ்ன்னு சொல்கிறோம். த பெர்ரேடியல் கேனல்ஸ் ஆர் அன்பிரான்ச்டு அண்ட் ஆல் த அதர் கேனல்ஸ் ஆர் பிரான்ச்டு. இது கேட்கலாம், 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கலாம். அதாவது ரேடியல் கேனல் எல்லா இடத்துலையுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஆனால் பெர்ரேடியல் கேனல் மட்டும் அன்பிரான்ச்சாக இருக்குது. இன்டர்ரேடியலும் ஆட்ரேடியலும் வந்து பிரான்ச்சாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் த ரேடியல் கேனல்ஸ் ஓப்பன் டு சர்க்குலர் கேனல் சிச்சுவேட்டட் அட் த மார்ஜின் ஆஃப் த அம்ப்ரெல்லா. நம்ம அந்த பிக்சரில் பார்த்துருப்போம் ரேடியல் கேனல்னா என்ன, சர்க்குலர் கேனல்னா என்னன்ட்டு. இப்போ சர்க்குலர் கேனல்னா என்னென்னா ரேடியல் கேனல் எல்லாமே ஓப்பன் ஆகிற ஒரு இடம் தான் சர்க்குலர் கேனல். தி கேஸ்ட்ரோவாஸ்குலர் சிஸ்டம் லைன்டு வித் சிலியா. கேஸ்ட்ரோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறது நியூட்ரிஷன் அண்ட் சர்க்குலேஷனுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம். இது வந்து எதனால் வந்து லைனப் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிலியானால. Courses of circulation. The cilia of gastrovascular system creates a water current. இந்த gastrovascular systemத்தில் இருக்கக்கூடிய சிலியா தான் வாட்டர் கரண்ட்டை கிரியேட் பண்ணுது. தி வாட்டர் ஃப்ளோஸ் இன் த ஃபாலோயிங் ரூட். இந்த வாட்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, மவுத் நமக்கு தெரியும். மவுத்துலேருந்து கல்லட்டுக்கு அடுத்தது ஸ்டொமக்கு அப்புறம் 4 கேஸ்ட்ரிக் பவுச்சஸ் இருக்கும். அதை தான் கேஸ்ட்ரிக் பவுச்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரேடியல் கேனல், அட்ரேடியல் கேனல். அதாவது அதில் இந்த இடத்துல 3 ரேடியல் கேனலுமே வரும். பெர்ரேடியல், இன்டர்ரேடியல், ஆட்ரேடியல். இப்போ இந்த எல்லா ரேடியல் கேனலும் எங்கே ஓப்பன் ஆகும்? சர்க்குலர் கேனலில். சரிங்களா. அதாவது ஃபஸ்ட்டு ஆட்ரேடியல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் கேனலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பெர்ரேடியல் அண்ட் இன்டர்ரேடியல், தென் எகெயின் கல்லட், ஓரல் க்ரூவ்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். தி சர்க்குலேஷன் ஆஃப் வாட்டர் ஹாஸ் 3 மெயின் ஃபங்க்ஷன். ஒன்று நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். வாட்டர் ஃப்ளோவோட
ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுது. நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரீஷன். நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் பாருங்கள். அரலியா இஸ் கார்னிவோர். கார்னிவோர் அப்படின்னா நமக்கு தெரியும், ஊனுண்ணின்னு சொல்லுவோம். இட் ஃபீட்ஸ் ஆன் பிளாங்டானிக் ஆர்கானிசம். தாவர மிதவை உயிரிகளை தான் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபீட் பண்ணுது. அண்ட் ஸ்மால் மெரைன் இன்வெர்டபிரேட். சரிங்களா? ஸோ இதை நம்ம கார்னிவோர்னு சொல்கிறோம். பிளாங்டானிக் ஆர்கானிசம்ஸ் ஆர் brought in by வாட்டர் கரண்ட். அதாவது இந்த வாட்டர் கரண்ட் மூலமாக தான் பிளாங்டானிக் ஆர்கானிசம்லாம் வந்து எடுத்துக்கப்படுது அரலியா மூலமாக. ஓரல் ஆர்ம்ஸ் கேப்சர் லார்ஜ் ப்ரே. லார்ஜராக இருந்துச்சு ப்ரே அப்படின்னா ஓரல் ஆர்ம்ஸ் மூலமாக கேப்சர் பண்ணப்படுது. த ப்ரே ஆர் பேரலைஸ்டு பை த நெமட்டோசிஸ்ட் ஆஃப் ஓரல் ஆர்ம்ஸ் அண்ட் கேஸ்ட்ரிக் ஃபிலமெண்ட். அதாவது அதனோட இயக்கம் மூமெண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணப்படுறது வந்து நெமட்டோசிஸ்ட் மூலமாகவும் கேஸ்ட்ரிக் ஃபிலமெண்ட் மூலமாகவும். தெர் ஆர் 2 types of digestion. They are extracellular digestion and intracellular digestion. 2 டைப்பான டைஜஷனுமே வந்து மேற்கொள்ளுது அரலியா. எக்ஸ்ட்ராசெல்லுலர் டைஜஷன் occurs inside the stomach and gastric pouches. அதாவது எக்ஸ்ட்ராசெல்லுலர் டைஜஷன் ஸ்டொமக்லேயும் கேஸ்ட்ரிக் பவுச்சஸ்லேயும் நடக்குது. பாருங்கள், கேஸ்ட்ரோவாஸ்குலர் சிஸ்டம், பாலிப்பு மெடுசா. இப்போது இந்த பாலிப் மெடுசாவில் நமக்கு தெரியும் எக்டோடம், எண்டோடம், பிட்வீன் ஜெலட்டினஸ் மீசோக்லியா, கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி. கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டியில் ஃபஸ்ட்டு பார்ட்டு மவுத்து. இது எல்லாமே நம்ம படித்தோம். அதேமாதிரி பாலிப்பில் பார்த்தீங்கன்னா டெண்டக்கல்ஸ், மவுத் கொடுத்துருக்காங்க. எகெயின் எக்டோடம், எண்டோடம், மீசோக்லியா, கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்ட்ராசெல்லுலர் டைஜஷன் அக்கர்ஸ் இன்சைட் த எண்டோடர்ம் செல்ஸ். அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலர் டைஜஷன் ஸ்டொமக்லேயும் கேஸ்ட்ரிக் பவுச்சஸ்லேயும் நடக்கும். இன்ட்ராசெல்லுலர் டைஜஷன் பார்த்தீங்கன்னா எண்டோடர்மல் செல்ஸ்லாம் நடக்கும். தி அன்டைஜஸ்டட் ஃபுட் இஸ் பாஸ்ட் அவுட் த்ரூ த அவுட் கோயிங் வாட்டர். வாட்டர் கரண்ட்டில் அவுட் கோயிங் வாட்டரில் அன்டைஜஸ்டட் ஃபுட் வந்து ரிலீஸ் ஆயிரும். நெமட்டோசிஸ்ட் பாருங்கள். நெமட்டோசிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டிங்கிங் செல், கொட்டும் செல்கள்னு சொல்கிறோம். தே அக்கர் ஆல் ஓவர் த அம்ப்ரெல்லா. எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அம்ப்ரெல்லாவில், டென்டக்கல்ஸில், ஓரல் ஆர்ம்ஸில், கேஸ்ட்ரிக் ஃபிலமெண்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அரலியா ஹேஸ் 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் நெமட்டோசிஸ்ட். அதாவது 3 வகையான கொட்டும் செல்கள் காணப்படுது. அதை நம்ம ஏட்ரைக்கஸ் ஐசோரைசாஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைப் சொல்கிறாங்க. திஸ் டைப் ஆஃப் நெமட்டோசிஸ்ட் ஹேஸ் ஏ ஃபாலோயிங் சைலண்ட் ஃபீச்சர்ஸ். என்னென்ன கேரக்டர் இருக்கும் அந்த டைப் ஆஃப் ஐசோரைசாவுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேப்சூல் லாங்காக இருக்கும். த்ரெட் டியூப் இஸ் ஓப்பன் அட் த டிப். அதாவது நூல் மாதிரி அந்த த்ரெட் டியூப் அப்படிங்கிறது டிப்பில் ஓப்பன் ஆகும். தி பட் அண்ட் ஸ்பைன்ஸ் ஆர் ஆப்சண்ட். அதாவது ஸ்பைன்னா முட்கள் போன்ற அமைப்புன்னு நமக்கு தெரியும். பட் அப்படிங்கிறது என்னென்னா பேஸ் ரீஜியன் வந்து என்லார்ஜாக இருக்கும். அதை தான் பட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுமே வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஹோலோட்ரைக்கஸ் ஐசோரைசாஸ். இட் ஹேஸ் த ஃபாலோயிங் சைலண்ட் ஃபீச்சர்ஸ். இதில் கேப்சூல் ஓவல் ஷேப்பில் இருக்கும். த்ரெட் டியூப் ஓப்பன்ஸ் அட் த டிப் தான் இதுலேயும். தி பட் அண்ட் த்ரெட் டியூப் ஆர் ஆர்ம்டு வித் ஸ்பைன்ஸ். இதில் வந்து பட்டும் அண்டு ஸ்பைன்ஸும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தேர்ட் ஒன், ஹெட்டரோட்ரைக்கஸ் மைக்ரோபிளாஸ்டிக் யூரிட்டெல்ஸ். இட் ஹேஸ் த ஃபாலோயிங் சைலண்ட் ஃபீச்சர்ஸ். இதில் பாருங்கள், ஆசெல்லஸ் அப்படிங்கிறது பிக்மெண்ட் கப்பு. தி கேப்சூல் இஸ் ஸ்மால். த்ரெட் டியூப் இஸ் ஆர்ம்டு வித் ஸ்பைன்ஸ் அண்ட் இட் ஓப்பன்ஸ் அட் த டிப். ஷார்ட் பட் வித் ஸ்பைன்ஸ் இஸ் ப்ரெசன்ட். அதாவது அந்த பேசல் ரீஜியனில் என்லார்ஜ்டு போர்ஷன் பட்டுன்னு சொன்னோம். அது வித் ஸ்பைன்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். பட் ஹேஸ் ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் ஹெட்டரோட்ரைக்கஸ் மைக்ரோபேசிக் யூரிட்டெல்ஸோட கேரக்டர். தேர்டு டைப் ஆஃப் நெமட்டோசிஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் 2 நர்வ் நெட்ஸ் அண்ட் 8 ரோபாலியல் கேங்லியா. அதாவது 2 நர்வ் நெட்ஸ் இருக்கும், 8 ரோபாலியல் கேங்லியா இருக்கும். கண்டிப்பாக இது ஞாபகம் வச்சுக்கணும். நாம நர்வ் நெட் 2 இருக்குது, ரோபாலியல் கேங்லியா வந்து 8 இருக்குது. 1 நர்வ் நெட் இஸ் லொக்கேட்டட் பிலோ த எக்டோடர்ம் அண்ட் இட் இஸ் கால்டு சப் எபிடெர்மல் நர்வ் நெட். அதாவது எக்டோடர்முக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா சப் எபிடெர்மல் நர்வ் நெட். அதுவே செகண்ட் நர்வ் நெட் லைஸ் பினித் த எண்டோடர்ம் அண்ட் இட் இஸ் கால்டு சப் எண்டோடர்மல் நர்வ் நெட். எக்டோடர்முக்கு கீழே இருந்ததுன்னா சப் எபிடெர்மல் நர்வ் நெட். அதுவே எண்டோடர்முக்கு கீழே இருந்துச்சுன்னா சப் எண்டோடர்மல் நர்வ் நெட். தி ரோபாலியல் கேங்லியா எத்தனை இருந்துச்சு? 8 இருந்துச்சு. ஆர் சிச்சுவேட்டட் நியர் த நோட்சஸ். நோட்சஸ் அப்படின்னா அம்ப்ரெல்லர் ரீஜியனில் மார்ஜனில் இருக்கக்கூடிய
பள்ளம் போன்ற அமைப்புன்னு சொன்னோம். அதில் தான் இந்த ராபாலியல் கேங்லியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து இமேஜின் பண்ணிங்கன்னா தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி அம்ப்ரெல்லா ஷேப்பில் போட்டுட்டு இதில் இந்த மார்ஜின் லைக் அந்த நாட்சஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராபாலியல் செல்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அரேலியா ஹேஸ் 8 சென்சரி ஆர்கன்ஸ் கால்டு ராபாலியா. தே ஆர் சிச்சுவேட்டட் இன் நாட்சஸ். இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? நாட்சஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொன்னோம். ராபாலியா எத்தனை இருக்குது? 8 இருக்குது. ஈச் ராபாலியம் இஸ் சரௌண்டட் பை எ பேர் ஆஃப் மார்ஜினல் லேபட். அதாவது ஒவ்வொரு ராபாலியமும் ஒரு மார்ஜினல் ஃபோல்டுனால, லேபட்னா என்னன்னு சொன்னோம்? ஃபோல்டு சொன்னோம். சரிங்களா? அந்த ஃபோல்டுனால வந்து சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஈச் ராபாலியம் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 3 ஸ்ட்ரக்சர், நேம்லி டென்டகுலோசிஸ்ட், ஆசில்லை அண்ட் ஆல்ஃபாக்டரி பிட்ஸ். சரிங்களா? டென்டகுலோசிஸ்ட், ஆசில்லை அண்ட் ஆல்ஃபாக்டரி பிட்ஸ். டென்டகுலோசிஸ்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இட் இஸ் எ பேலன்சிங் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம ஸ்டாட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பேலன்சிங் ஆர்கனான டென்டகுலோசிஸ்ட்டை ஸ்டாட்டோசிஸ்ட்னு சொல்லலாம். பாருங்கள், பேலன்சிங் ஆர்கன். ஈச் டென்டகுலோசிஸ்ட் இஸ் மாடிஃபைடு டென்டக்கிள் மாடிஃபை ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் டென்டகுலோசிஸ்ட். இட் ஹாஸ் கிளப் ஷேப் ஸ்ட்ரக்சர் லொக்கேட்டட் இன் த நோட்ஸ் பிட்வீன் த லேபட்ஸ். அதாவது ஒவ்வொரு மடிப்புக்கு இடையிலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை நம்ம ஸ்டாட்டோசிஸ்ட்னு சொல்லலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. தி அவுட்டர் சைட் ஆஃப் த ஸ்டாட்டோசிஸ்ட் இஸ் கவர்ட் பை த ப்ராசஸ் ஆஃப் அம்ப்ரெல்லா கால்ட் ஹூட். இந்த டென்டகுலோசிஸ்ட்டை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் ஹூட். நீங்கள் அந்த பிக்சரில் இந்த ஸ்ட்ரக்சரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்துக்கலாம். திஸ் ஸ்டாட்டோசிஸ்ட் ஹாஸ் ஏ கேவிட்டி விச் இஸ் ஃபார்ம்டு பை த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சர்க்குலர் கேனல். இந்த ஸ்டாட்டோசிஸ்ட்டில் ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகும். அது எதனோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா சர்க்குலர் கேனலோட எக்ஸ்டென்ஷன். சர்க்குலர் கேனல் அப்படிங்கிறது என்னங்க? பெர்ரேடியஸ், இன்டர்ரேடியஸ் அண்ட் ஆட்ரேடியஸ் கேனல் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு ஃபோல்டு தான் சர்க்குலர் கேனல். நெக்ஸ்ட் பாருங்க, தி கேவிட்டி இஸ் லைனடு வித் எண்டோடம். அதாவது அந்த கேவிட்டி எதனால் லைனப் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா எண்டோடம். தி டிஸ்டல் பார்ட் ஆஃப் டென்டகுலோசிஸ்ட் ஹேஸ் எ மாஸ் ஆஃப் க்ளோஸ்லி பேக்டு எண்டோடம் செல்ஸ் கால்டு ஸ்டாட்டோலித் செல்ஸ். அதாவது இன்னர் லேயர் எதனால் மேடப் ஆகிருக்கும் அப்படின்னா எண்டோடம் மூலமாக. அந்த க்ளோஸ்லி பேக்டு எண்டோடம் செல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாட்டோலித் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஈச் செல் கண்டெய்ன்ஸ் கால்காரியஸ் பார்ட்டிகல்ஸ் கால்டு ஸ்டேட்டோலித். அதாவது ஒவ்வொரு செல்லுலையும் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கால்காரியஸ் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை தான் ஸ்டேட்டோலித் அப்படின்னு சொல்கிறோம். தி டென்டகுலோசிஸ்ட் கண்ட்ரோல் த ஈக்விலிபிரியம் ஆஃப் த அனிமல். அதாவது பேலன்ஸ் பண்ணுது, சமநிலையை வந்து மெயின்டைன் பண்ணுது. அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேலன்சிங் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆசில்லை. ஆசில்லை ஆர் போட்டோ ரிசெப்டார். ஈச் டென்டகுலோசிஸ்ட் ஹேஸ் 2 ஆசில்லை. அதாவது டென்டகுலோசிஸ்ட், ஆசில்லை ப்ளஸ் ஆல்ஃபாக்டரி பிட்ஸ், இந்த 3 தான் ராபாலியம் அப்படிங்கிற சென்ஸ் ஆர்கனில் இருக்கக்கூடிய 3 ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம படித்தோம். அதில் டென்டகுலோசிஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் ஒன் ஆசில்லை பார்க்குறோம். இந்த ஆசில்லை அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோ ரிசெப்டர்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு டென்டகுலோசிஸ்ட்லையும் எத்தனை ஆசில்லை இருக்கும்? 2 ஆசில்லை இருக்கும். தே ஆர் பிக்மெண்ட் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்ட் கப். The pigment spot is formed of a thickened and pigmented patch of epidermal cells. அந்த pigment spot பார்த்தீங்கன்னா எதனால் மேடப் ஆகிருக்குன்னா எபிடர்மல் செல்ஸ்னால. அவுட்டர் சைட் ஆஃப் த டென்டகுலோசிஸ்ட் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? டென்டகுலோசிஸ்டோட அவுட்டர் சைடில். இந்த பிக்மெண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது எபிடர்மல் செல்ஸு. அதுவே பிக்மெண்ட் கப்பு பாருங்கள், பிக்மெண்டட் எண்டோடர்மல் கப் லொக்கேட்டட் த இன்னர் சைட் ஆஃப் த டென்டகுலோசிஸ்ட். அப்போ டென்டகுலோசிஸ்டோட அவுட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது, எபிடர்மலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது பிக்மெண்ட் ஸ்பாட்டு. டென்டகுலோசிஸ்டோட எண்டோடர்மலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது பிக்மெண்ட் கப்பு. நெக்ஸ்ட் பாருங்கள், ராபாலியா அப்படிங்கிறது சென்ஸ் ஆர்கன். அதில் 3 ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, டென்டகுலோசிஸ்ட், ஆசில்லை அண்ட் ஆல்ஃபாக்டரி பிட்ஸு. இதில் டென்டகுலோசிஸ்ட் அப்படிங்கிறது பேலன்சிங் ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஆசில்லை அப்படிங்கிறது ஃபோட்டோ ரிசெப்டார். அதில் பிக்மெண்ட் ஸ்பாட் இருக்கும், பிக்மெண்ட் கப் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஆல்ஃபாக்டரி பிட் பார்க்குறோம். இந்த ஆல்ஃபாக்டரி பிட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து கீமோ ரிசெப்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் 2 ஆல்ஃபாக்டரி பிட்ஸ் சிச்சுவேட்டட் அட் த பேஸ் ஆஃப் ஈச் டென்டகுலோசிஸ்ட். ஒவ்வொரு டென்டகுலோசிஸ்ட்லையும் எத்தனை ஆசில்லை இருந்ததுன்னு படித்தாலும் 2 தான். அதுவே ஆல்ஃபாக்டரி பிட்ஸ் ஆல்சோ எத்தனை தான் இருக்குது? 2 தான்.
Each olfactory pit is in the form of depression formed by the thickening of the ectoderm. எக்டோடோம்லேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் ஆல்ஃபாக்டரி பிட்டு. அதில் ஏற்படக்கூடிய ஒரு டிப்ரெஷன் தான், பள்ளம் மாதிரியான ஒரு ஃபார்ம் தான் ஆல்ஃபாக்டரி பிட்டு. ஒன் ஆல்ஃபாக்டரி பிட் இஸ் சிச்சுவேட்டட் அட் த பேஸ் ஆஃப் ஹூட். ஹூடுங்கிறது என்ன படித்தோம் அப்படின்னா, அந்த ஆசிலை ரீஜியனை கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லேயரை தான் ஹூட் அப்படின்னு படித்தோம். இப்போ அந்த ஹூடோட பேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் ஆல்ஃபாக்டரி பிட்டு. தி அதர் பிட் இஸ் லொக்கேட்டட் beneath the base of dendrocysst. டென்டக்ளோசிஸ்டோட பேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது இன்னர் ஆல்ஃபாக்டரி பிட். ஹூடோட பேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது அவுட்டர் ஆல்ஃபாக்டரி பிட். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் அரேலியா. இதனோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். செக்ஸஸ் ஆர் செப்பரேட் பட் தேர் இஸ் நோ செக்ஸுவல் டைமார்பிசம். அதாவது தனித்தனியான ஆர்கனிசம் தான் காணப்படும், செக்ஸுவல் டைமார்பிசம் இருக்காது. தி கொனாட்ஸ் ஆர் 4 in numbers. அதாவது கொனாட்ஸு 4 கொனாட்ஸ் காணப்படும். தே ஆர் லொக்கேட்டட் இன்டர்ரேடியலி ஆன் த ஃப்ளோர் ஆஃப் கேஸ்ட்ரிக் பவுச்சஸ். கேஸ்ட்ரிக் பவுச்சஸோட ஃப்ளோரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹார்ஸூ ஷேப்டு கொனாட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு ஆல்ரெடி நம்ம படித்தோம். தே ஆர் எண்டோடர்மல் இன் ஆரிஜின். எண்டோடர்ம் ரீஜியன்லேருந்து உருவாக்கப்பட்டதாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், தி கேமெட்ஸ் ஆர் ரிலீஸ்டு இன் டு த ஸ்டொமக். அதாவது கேமெட்ஸ் எதில் ரிலீஸ் பண்ணப்படுது அப்படின்னா ஸ்டொமக்கில். ஃப்ரம் த ஸ்டொமக் தே ஆர் பாஸ்ட் அவுட் த்ரூ த மவுத். மவுத் வழியாக தான் கேமெட்ஸ் என்ன ஆகுதுன்னா ரிலீஸ் பண்ணப்படுது. லைஃப் ஹிஸ்ட்ரி பாருங்கள், தி எக்ஸ் ஆர் ஃபர்டிலைஸ்டு இன் கேஸ்ட்ரிக் பவுச்சஸ். எங்கே ஃபர்டிலைஸ் பண்ணப்படுது? கேஸ்ட்ரிக் பவுச்சஸ், கேஸ்ட்ரோவாஸ்குலர் சிஸ்டத்தோட கேஸ்ட்ரிக் பவுச்சஸில். ஸோ இந்த ஃபர்டிலைசேஷனை நம்ம என்ன சொல்கிறோம்? இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் சொல்கிறோம். டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த ஓரல் ஆர்ம்ஸ் ஆர் ஸ்டொமக் ஆர் கேஸ்ட்ரிக் பவுச்சஸ். அதாவது அந்த டெவலப்மெண்ட் எங்கே நடக்கும் அப்படின்னா ஓரல் ஆர்ம்ஸ்லேயும் ஸ்டொமக்லேயோ அல்லது கேஸ்ட்ரிக் பவுச்சஸ்லேயோ நடக்கும். ஸோ டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். நெக்ஸ்ட் கிளிவேஜ், பிளத்தல். கிளிவேஜ் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஹாலோ பால் ஆஃப் செல்ஸ். அதாவது சைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சைகோட்டில் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்து ஒரு ஹாலோ பால் மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் வந்து பிளாஸ்டுலா அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஹாலோ பால் இஸ் கால்டு பிளாஸ்டுலா. தி கேவிட்டி ஆஃப் பிளாஸ்டுலா இஸ் நோன் அஸ் பிளாஸ்டோசீல். சரிங்களா? 2n சைகோட்டு நிறைய மைட்டாட்டிக் செல் டிவிஷனுக்கு உட்படக்கூடிய ப்ராசஸை தான் கிளிவேஜ்னு சொல்லுவோம். இந்த கிளிவேஜோட ஃபைனல் ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹாலோ பால் லைக் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதைத்தான் நம்ம பிளாஸ்டுலான்னு சொல்கிறோம். அதனோட இன்டீரியர் கேவிட்டியை நம்ம பிளாஸ்டோசீல்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், சூன் த பிளாஸ்டுலா இன்வாகினேட்ஸ் டு ப்ரொடியூஸ் எ டபுள் வால்டு கப் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு கேஸ்டுலா. இந்த பிளாஸ்டுலாவில் டபுள் லேயர்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. இன்வாகினேட் அப்படின்னா உள்நுழைஞ்சு 2 லேயரை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது கேஸ்டுலான்னு சொல்கிறோம். அந்த 2 லேயர் என்னவா இருக்கும் அப்படின்னா அவுட்டர் எக்டோடம் அண்டு இன்னர் எண்டோடம். தி கேவிட்டி ஆஃப் கேஸ்டுலாவை நம்ம கேஸ்ட்ரோசீல்னு சொல்லலாம், அதர்வைஸ் ஆர்கென்டரான் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பிளாஸ்டுலாவோட கேவிட்டியை பிளாஸ்டோசீல்னு சொல்லுவோம், கேஸ்டுலாவோட கேவிட்டியை ஆர்கென்டரான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இட் ஓப்பன்ஸ் டு த அவுட் சைட் பை அன் ஓப்பனிங் கால்டு பிளாஸ்டோபோர். அந்த கேஸ்டுலாவோட ஓப்பனிங்க்கு பேர் பிளாஸ்டோபோர். தி கேஸ்டுலா எலாங்கேட்ஸ் அண்ட் டெவலப் இன்டு பிளானுலா லார்வே. அந்த கேஸ்டுலா வந்து 2 லேயரை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எலாங்கேட் ஆகி லார்வல் ஸ்டேஜை ஃபார்ம் பண்ணும். என்ன லார்வா அப்படின்னா பிளானுலா லார்வா. பிளானுலா லார்வாவை பற்றி பார்க்கலாம். தி கேஸ்டுலா டெவலப்ஸ் இன்டு எ லார்வா கால்டு பிளானுலா லார்வா. இட் இஸ் எ ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. தி சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப். இட் இஸ் கவர்ட் பை சிலியா. எப்படி இருக்கும்? ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், சிலியானால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். இட் ஹாஸ் எ சீலண்டரான் அண்ட் 2 layers ஆஃப் செல்ஸ், நேம்லி எக்டோடம் அண்ட் எண்டோடம். ஆஃப்டர் எ ஷார்ட் ஃப்ரீ ஸ்விம்மிங் லைஃப், தி பிளானுலா லார்வா லாசஸ் இட்ஸ் சிலியா அண்ட் பிகம்ஸ் அட்டாச்டு டு த சப்ஸ்ட்ராக்டம் டு டெவலப் இன்டு நெக்ஸ்ட் லார்வல் ஸ்டேஜ் கால்ட் ஸ்கைபிஸ்டோமா. ஸ்கைபிஸ்டோமா அப்படிங்கிறது வந்து நகராது. அந்த லார்வல் ஸ்டேஜ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்ஸ்ட்ராட்டத்துக்கூட அட்டாச் ஆயிரும். சரிங்களா? சிலியா மூலமாக அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆகிற ஒரு ஷார்ட் லைஃபுக்கு அப்புறம் சப்ஸ்ட்ராட்டு கூட அட்டாச் ஆகி என்ன லார்வல் ஸ்டேஜை டெவலப் பண்ணுது? ஸ்கைபிஸ்டோமா லார்வல் ஸ்டேஜை டெவலப் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்கைபிஸ்டோமா அப்படிங்கிற லார்வல் ஸ்டேஜை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இட் டெவலப்ஸ் ஃப்ரம் த பிளானுலா லார்வா. நமக்கு தெரியும் பிளானுலா லார்வா ஸ்விம்மிங்
ஃப்ரீ லைஃப்பை வந்து லீட் பண்ணும். இது வந்து சப்ஸ்ட்ராக்ட் கூட அட்டாச் ஆயிரும். ஸோ பிளானுலா லார்வாலேருந்து தான் இது டெவலப் ஆகுது. இட் இஸ் ஏ ட்ரம்பட் ஷேப். ட்ரம்பட் ஷேப் அப்படின்னா என்னென்னா, ஒரு எண்டு வந்து நேரோவாக இருக்கும், இன்னொரு எண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடன் வைடனாக இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இட் லுக்ஸ் லைக் ஹைட்ரா, ஹென்ஸ் இட் இஸ் கால்டு ஹைட்ரா டியூப். அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்ரா டியூப்னு சொல்கிறோம். ஸ்கைபிஸ்டோமா லார்வாவை அதர்வைஸ் கால்டு ஹைட்ரா டியூபான்னு சொல்கிறோம். இட் இஸ் எ செடென்டரி லார்வா ஃபவுண்ட் அட்டாச்டு டு ராக்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பேசல் டிஸ்க். செடென்டரி அப்படின்னா மூவ் ஆகாது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது. தி ஃப்ரீ எண்ட் பியர்ஸ் எ ஷார்ட் மேனப்ரியம். மேனப்ரியம் அப்படின்னா என்ன சொன்னோம், அம்ப்ரெல்லா லைக் ஸ்ட்ரக்சரில் அதனோட மார்ஜின்லேருந்து டெவலப் ஆகக்கூடிய ப்ரொஜெக்ஷனை தான் மேனப்ரியம்னு சொல்லுவோம். தி மேனப்ரியம் பியர்ஸ் எ ஸ்கொயர் ஷேப்டு மவுத். நமக்கு தெரியும் ஸ்கொயர் ஷேப்டு மவுத்து. தி மவுத் இஸ் சரௌண்டட் பை டென்டக்கிள்ஸ். சரி, மவுத் வந்து ஸ்கொயர் ஷேப்டுன்னு படித்தோம். ஸ்டொமக் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்டு ஸ்டொமக். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். தி மவுத் இஸ் சரௌண்டட் பை எ டென்டக்கிள்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, தி ஸ்கைபிஸ்டோமா அண்டர்கோஸ் எ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் கால்டு ஸ்டொபிலைசேஷன். டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் அப்படின்னாவே என்னது, இந்த மாதிரி கிடைமட்ட அளவில் பகுப்படைஞ்சு ஸ்டொபிலைசேஷன் ப்ராசஸ்க்கு உட்படுது. தி ரிசல்ட்டிங் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் கால்டு எபைரா லார்வா. அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எபைரா லார்வான்னு சொல்கிறோம். தே ஆர் அரேஞ்ச்டு ஒன் அபவ் த அதர். தி ஸ்கைபிஸ்டோமா வித் மெனி எபைரா லார்வா கால்டு ஸ்டொபைலா. அதாவது நிறைய எபைரா லார்வா வந்து ஒன் பை ஒன்னாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிற அமைப்புக்கு பேர் தான் ஸ்டொபைலா. இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷனுக்கு பேர் ஸ்டொபைலேஷன். About 12 எபைரா லார்வா ஆர் சீன் இன் ஒன் ஸ்டொபைலா. ஒரு ஸ்டொபைலாவில் 12 எபைரா லார்வா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வென் ஃபுல்லி எபைரா லார்வா மெச்சூர்டு, தி எபைரா லார்வா கெட்ஸ் செப்பரேட்டட் அண்ட் பிகம்ஸ் எ ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. அதாவது ஃபுல்லாக மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தனியாக வந்து செப்பரேட் ஆகி ஃப்ரீ ஸ்விம்மிங் லைஃப்பை லீட் பண்ணும். நெக்ஸ்ட்டு எபைரா லார்வாவை பற்றி பார்க்கலாம். இட் டெவலப்ஸ் ஃப்ரம் ஸ்கைபிஸ்டோமா பை ஸ்டொபைலேஷன். ஸ்டொபைலேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஸ்கைபிஸ்டோமா மூலமாக டெவலப் ஆகிறது தான் எபைரா லார்வா. இட் இஸ் எ ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. இட் இஸ் மெடுசாய்டு ஃபார்ம். இட் ஹேஸ் எ டெட்ராமெரஸ் சிம்மெட்ரி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரேலியா வந்து ரேடியல் சிம்மெட்ரின்னு சொன்னோம், ஆனால் எபைரா லார்வா வந்து டெட்ராமெரஸ் சிம்மெட்ரி. இட் இஸ் அம்ப்ரெல்லா ஷேப்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், தி சென்டர் ஆஃப் த சப் அம்ப்ரெல்லா சைட் ஹேஸ் எ ஷார்ட் மேனப்ரியம் அண்ட் மவுத். இது நமக்கு தெரியும், சப் அம்ப்ரெல்லா ரீஜியனில் தான் மேனப்ரியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதனோட எண்டில் தான் மவுத் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தி கேஸ்ட்ரோவாஸ்குலர் சிஸ்டம் வித் கேஸ்ட்ரிக் ஃபிலமெண்ட் இஸ் ப்ரெசென்ட். தி லார்வா ஸ்விம்ஸ் ஆக்டிவ்லி அண்ட் ஃபீட்ஸ் ஆன் மைன்யூட் ஆர்கனிசம். எதை சாப்பிடும் அப்படின்னா மைன்யூட் ஆர்கனிசத்தை. நெக்ஸ்ட் பாருங்கள், மெட்டமார்ஃபோசிஸ். மெட்டமார்ஃபோசிஸ் அப்படின்னா வளர் உருமாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். எபைரா லார்வா வந்து என்ன ஆகும்னா எப்படி க்ரோத் ஆகுது, அதனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். தி ஸ்பேஸ் பிட்வீன் ஃபில்டு வித் டென்டக்கிள்ஸ், அந்த டென்டக்கிள்ஸ் மூலமாக ஃபில் பண்ணப்படும். ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், அதாவது சந்ததி மாற்றம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரேலியா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஆல்டர்னேட்ஸ் வித் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து மறுபடியும் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ஆர்கனிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். இதைத்தான் நம்ம ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் சொல்கிறோம், சந்ததி மாற்றம்னு சொல்கிறோம். அரேலியா ரீப்ரொடியூசஸ் பை செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இட் ரெப்ரசன்ஸ் த செக்ஸுவல் ஜென்ரேஷன். அரேலியா என்ன பண்ணும் அப்படின்னா ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் செக்ஸுவல் ஜென்ரேஷனை உருவாக்கும். ஆனால் அதுவே அதனோட லார்வா பாருங்கள், தி ஃபர்டிலைஸ் எக் டெவலப்ஸ் இன்டு ஸ்கைபிஸ்டோமா. ஸ்கைபிஸ்டோமா பிளானுலா லார்வைக்கு அப்புறம் ஸ்கைபிஸ்டோமா லார்வா டெவலப் ஆயிரும். இது வந்து சப்ஸ்ட்ராக்டத்தில் அட்டாச் ஆகிருக்கும். இந்த ஸ்கைபிஸ்டோமா லார்வா ப்ரொடியூஸ் எபைரா லார்வா பை ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ ஸ்கைபிஸ்டோமா வந்து எபைரா லார்வாவை ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹென்ஸ் ஸ்கைபிஸ்டோமா ரெப்ரசன்ஸ் த ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். அரேலியாங்கிற ஒரு மெச்சூர் உயிரி வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது, ஆனால் அதனோட லார்வா ஸ்கைபிஸ்டோமா வந்து ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக அடுத்த லெவல் லார்வல் ஸ்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹென்ஸ் தேர் இஸ் ஆல்டர்னேஷன் ஆஃப் செக்ஸுவல் அண்ட் ஏசெக்ஸுவல் ஜென்ரேஷன் இன் த லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரேலியா. அதனால தான் இப்போ அந்த அரேலியாவோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்குது, ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், சந்ததி மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரை பாருங்கள், லைஃப் சைக்கிள் ஆஃப் அரேலியா
அல்லது லைஃப் சைக்கிள் ஆஃப் ஜெல்லி ஃபிஷ். ஏன்னா அரளியாவை நம்ம என்ன சொல்கிறோம், ஜெல்லி ஃபிஷ்ன்னு தான் சொல்கிறோம். சரிங்களா? இந்த பிக்சரில் நேம் எதுவுமே லார்வல் ஸ்டேஜ் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இதில் பாருங்கள், எக்ஸு ஃபர்டிலைஸ்டு எக்கு ஃபஸ்ட்டு பிளானுலா லார்வா ஃப்ரீ ஸ்விம்மிங் லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய பிளானுலா லார்வாவை டெவலப் பண்ணுது. அதுக்கப்புறம் பிளானுலா லார்வா வந்து சப்ஸ்ட்ராக்டத்தில் அட்டாச் ஆகி இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்கைபிஸ்டோமா லார்வான்னு சொல்லலாம். ஸ்கைபிஸ்டோமா லார்வா. அடுத்து பாருங்கள், இந்த ஸ்கைபிஸ்டோமா லார்வா மறுபடியும் ஸ்டொபைலேஷன் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் மூலமாக ஸ்டொபைலாவாக ஃபார்ம் பண்ணுது. இந்த ஒவ்வொரு ஸ்டொபைலாவும் மெச்சூர் ஆகி எஃபைரா லார்வாவை டெவலப் பண்ணுது. இந்த எஃபைரா லார்வா தான் என்னவாகுதுன்னா மெச்சூர் ஆகி ஜெல்லி ஃபிஷ்ஷை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? இதுதான் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் அரளியா. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு சில 1 மார்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க் பாருங்கள். அரளியா இஸ் காமன்லி நோன் ஆஸ். நமக்கு தெரியும் அரளியாவோட ஃபுல் நேம் அரளியா ஆரிட்டா. இந்த அரளியா ஆரிட்டாவோட காமன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜெல்லி ஃபிஷ்ன்னு படித்தோம். மூன் ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லலாம், ட்ரூ ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, மூன் ஜெல்லி ஃபிஷ். நெக்ஸ்ட் செகண்ட் 1 மார்க் பாருங்கள். அரளியா பிலாங்ஸ் டு விச் கிளாஸ். நமக்கு தெரியும் அரளியா அப்படிங்கிறது ஸ்கைபோசோவா கிளாஸை சேர்ந்தது. சரிங்களா? அதுவே ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர் பாருங்கள், சீமோஸ்டோமியே அப்படிங்கிறது தான் அதனோட ஆர்டர். இதில் என்ன கேட்டிருக்காங்க, கிளாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஸ்கைபோசோவா. நெக்ஸ்ட் தேர்ட் 1 பாருங்கள். தி சென்ஸ் ஆர்கன்ஸ் இன் அரளியா ஆர் கால்டு. அதாவது அரளியாவோட சென்ஸ் ஆர்கன் என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ராபாலியா. ராபாலியா தான் இதனோட சென்ஸ் ஆர்கன். இந்த ஸ்டேட்டோசிஸ்ட் ஆசில்லை அப்படிங்கிறதெல்லாம் அதனோட பார்ட். இப்போ இந்த ராபாலியாவில் எத்தனை பார்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டென்டக்ளோசிஸ்ட் இருக்குங்க. டென்டக்ளோசிஸ்ட் ஆர் ஸ்டாட்டோசிஸ்ட். சரிங்களா? இந்த ரெண்டும் ஒன்று தான். செகண்ட் 1 ஆசில்லை. தேர்டு 1 ஆல்ஃபாக்டரி பிட். ஓகே, இப்போது இந்த 3ஐயும் கொண்ட ஒரு அமைப்பு தான் ராபாலியா. அப்போ சென்ஸ் ஆர்கன் கேட்டால் நீங்கள் ஸ்டாட்டோசிஸ்ட் ஆசிலை தனித்தனியாக எழுத தேவையில்லை, ராபாலியாங்கிறது தான் எழுதணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ராபாலியா. நெக்ஸ்ட் பாருங்கள். தி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் அரளியா அக்கர்ஸ் த்ரூ. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அரளியாவில் எதில் நடந்துச்சு அப்படின்னா ஸ்கைபிஸ்டோமா லார்வாவில். ஸ்கைபிஸ்டோமா லார்வா வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்டொபைலேஷன்னு படித்தோம் இல்லைங்களா? அந்த ஸ்டொபைலேஷன் மூலமாக தனித்தனி ஸ்டொபைலா வந்து மெச்சூர் ஆகி செப்பரேட் ஆகி தான் எபைரா லார்வாவை ப்ரொடியூஸ் பண்ணும். எபைரா லார்வா. இப்போது இதை தான் வந்து ஸ்டொபைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அரளியாவில் எந்த ப்ராசஸில் நடக்குதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன எழுதணும், ஆப்ஷன் சி, ஸ்டொபைலேஷன். ஓகேங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். த யங் மெடுசா ஃபார்ம்டு ஃப்ரம் ஸ்டொபைலேஷன். ஸ்டொபைலேஷன் மூலமாக ஃபார்ம் ஆகக்கூடிய யங் மெடுசா ஸ்டேஜை நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ தான் நம்ம பார்த்தோம், எபைரா லார்வா. சரிங்களா? இதில் ட்ரோகோபோர் வராது. இது அன்னலிடாவோட லார்வா. பிளாஸ்டுலா அப்படிங்கிறது சைகோட் கிளிவேஜ்க்கு உட்பட்டு ஒரு ஹாலோ பால் லைக் ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும். அதுதான் பிளாஸ்டுலான்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் வராது. பிளானுலா லார்வா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. ஆனால் ஸ்டொபைலைசேஷன் மூலமாக ஸ்கைபோஸ்டோமா லார்வாவிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் எபைரா லார்வா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, எபைரா லார்வா. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நாம் இந்த கிளாஸில் சீலன்ட்ரேட்டா பைலமில் டைப் ஸ்டடி அரளியா பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். தேங்க்யூ.